அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போது திருமணம் என்பது கனவாக இருக்கும், அது நினைவாகுமா இந்த தை மாதத்தில்? ஏன்னா உத்தராயணம் பிறக்குது, நல்ல காலம் துவங்கிடுச்சு. இப்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் உண்டு. ஒரு பெண்ணை பெற்றவங்களோ இல்லை ஒரு பையனை பெற்றவங்களோ அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டிலலாம் திருமணம் நடக்குது. ஐயோ, நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் ஆகலைன்னு பெற்றோர்களுக்கு நிறைய ஒரு வேதனை இருக்கும், மனசுக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு வலி இருக்கும். அது திருமணமாகாத குடும்பத்தில் தான் அதை உணர முடியும். அந்த திருமணமாகாத பெண்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும், திருமணமாகாத ஆண்களுக்கும் இருக்கும். நாள் போய்கிட்டே இருக்குது, திருமணம் ஆகலையே, காலாகாலத்தில் திருமணம் நடக்கலையேங்கிற ஒரு வேதனை, ஒரு மன குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு பல காரணங்கள் உண்டு. ராகு கேதுனுடைய தோஷம், பித்ரு தோஷம், நாகதோஷம், பல விதத்தில் காரணங்களாக இருக்கிறதுனால தான், இந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் தாண்டி போகுது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதில் ஒன்றும் மூடி மறைக்கிறது இல்லை. திருமணம் ஆகலைன்னா ஏதோ கர்மா பாக்கி இருக்குது, அதனால் தள்ளிக்கிட்டு போகுது. இதற்கு பலவித பரிகாரங்கள் செய்து பல பேருக்கு நான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப வசதி இல்லாதவங்க, காவேரியில் போய் பரிகாரம் செய்ய முடியாதவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், திருமாங்கல்ய மாலைன்னு ஒன்று தயார் பண்ணி அதை லட்சார்ச்சனை பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கழுத்தில் போட்டுட்டு நான் சொல்கிற கோயிலில் போய் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லிட்டு வந்தீங்கன்னா 48 நாட்களில் திருமணம் நடக்குது. என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு. இதை சில பேர்கிட்ட கொடுத்து நான் சோதனை செய்து பார்த்தேன், கண்டிப்பாக திருமணம் நடக்குது. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அவங்க உடம்புல ஏறினதுக்கப்புறமா போகிற இந்த அப்புறம் பார்க்கலாம் போய் லெட்ரு போடுறேங்கிறதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு அவங்களுக்கு ஓகே ஆகிடுது. மனசுக்கு பிடிச்ச நல்ல மணமகனோ நல்ல மணமகளோ அமைஞ்சிடுறாங்க. இதை பார்க்குற பெற்றோர்கள் அந்த திருமாங்கல்ய மாலையை வாங்கி நான் சொல்கிற கோயிலில், வெளிநாட்டில் இருக்கான் பையன், நீங்களே செய்யலாம். அந்த திருமாங்கல்ய மாலையை வச்சு சொல்கிற மந்திரம் இந்த குறிப்பிட்ட கோயிலில் குறிப்பிட்ட ஹோரையில் சொன்னீங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். இது ரொம்ப ரொம்ப நான் பார்த்து சரிபார்த்து அதற்கு பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது தொடர்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தை மாதம் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்து நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வீட்டில் வாழை மரம் கட்டட்டும். என் இனிய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.